நானும் பார்த்ததில்லை, நீங்களும் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். 100 ரூபீஸுக்கு பொருள் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பெட்டிக்லோவில் சிவானந்தா கிரவுண்டுக்கு முன்னுக்கு அந்த ஷொப்பை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் ஒரு காரணம் தான், நானும் ஒரு காரணம் தான், அந்த ஷொப் நடத்துகிறவங்களும் ஒரு காரணம் தான். அண்டு என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஷொப்பை வந்து செப்டம்பர் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கும்னு சொல்லி போட்டிருந்தேன். ஆனால் இப்போ அந்த ஷொப் இல்லை. காரணம் என்னென்னா, நம்மளோட வீடியோ வந்து ஓவர் டோஸ் ஆகின மாதிரி போயிட்டு கிட்டத்தட்ட 788K, அதாவது 8 லட்சத்துக்கிட்ட நெருங்கிட்டு ஃபேஸ்புக்கில், டிக்டாக்ல 5 லட்சத்துக்கிட்ட நெருங்கிட்டு. அப்போ அதை பார்க்குற மக்கள் வேறு ஊரில் இருந்தெல்லாம் நீங்கள் போய் அங்கே நல்ல க்ரௌடாகி நேற்று முந்தினாத்து சில தவிர்க்க முடியாத அசம்பாவிதங்களுக்கு போயிருக்குது அந்த இடம். அப்போ அதுக்காக வேண்டி அதில் வார பிரச்சனைகளை தவிர்க்கணும், பாதுகாப்பு காரணங்கள் கருதி அந்த ஷொப்பை என்ன செஞ்சிட்டாங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ரௌடை வந்து கண்ட்ரோல் பண்ண இயலாத அளவுக்கு அந்த நிலைமை மாறி இருக்குது. அது ஒரு முக்கியமான ஒரு ரீசன். இப்போ இந்த ஷொப்பை வந்து முதலாவது விஷயம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற விஷயத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. ஒன்று என்னென்னு சொன்னால், நிறைய தூரத்தில் இருந்து போகிறதுக்கு எனக்கு கோல் அடிச்சிங்க. ப்ரெக்னன்ட் லேடி ஒருத்தவங்க கூட எனக்கு கோல் அடித்து நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. புலனர்வையிலிருந்து கோல் வந்துச்சு. இன்னும் நிறைய வெளியூர்கள்லேருந்து எனக்கு கோல் வந்துச்சு. என் நம்பரை நான் போடாமலே, அவங்களோட நம்பரை கூட போடாமலே பயோவில் பார்த்தே எனக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு எக்கச்சக்கமான கோல். அது ஒரு கணக்கு இல்லை. நான் எழும்பும் போதே வந்து பார்த்தா மிஸ்கால் நிறைய இருக்கும். என் எழுமினது புறம் நிறைய மிஸ்கால் இருக்கும். நிறைய கோலை என்னால் ஆன்சர் பண்ண இயலாத அளவுக்கு கோல் வந்துருந்துச்சு. அதுக்காக வேண்டி தான் சொல்கிறேன், நிறைய பேர் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தானே, செப்டம்பர் 13ஆம் தேதி போவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. போக வேண்டாம். ஏன்னு சொன்னால் அந்த ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்குது. அவங்களால கண்ட்ரோல் பண்ண இல்லாத அளவுக்கு போயிருக்குது. ஏன்னா சன நெரிசலை வந்து கண்ட்ரோல் பண்ண இல்லாமல் என்ன மூச்சு திணற சம்பவங்கள் நடந்ததாகவும் எனக்கு தகவல் வந்து இருந்துச்சு. பாதுகாப்பு காரணங்கள் கருதி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டிதான் இந்த தகவலை உங்களுக்கு நான் எத்தி வைக்கிறேன். அண்டு உங்களை குறை சொல்ல இல்லாத என்ன வீடியோ பார்ப்பீங்க, பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கும் அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போவீங்க. க்ரௌடாக இருந்தாலும் நம்ம லைனில் நின்று போவோம் அப்படின்னு யோசிக்க மாட்டீங்க. என்னென்னு சொன்னால், டக்குன்னு அந்த பொருளை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க, முந்தி அடிக்க பார்ப்பீங்க. சம்பவங்கள் நடக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. உங்களையும் தப்பு இல்லை. பட் அசௌகரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு காரணத்துக்காக வேண்டி அந்த ஷாப்பை என்ன செஞ்சுருக்காங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தகவலை எல்லாருக்கும் எத்தி வைங்க. ஏன்னு சொன்னால், எல்லாரும் எனக்கு பெருமதி, அதே நேரத்தில் எல்லார நேரமும் எனக்கு பெருமதி. வீணாக வேறு இடங்கள்ல இருந்து போய் நீங்கள் அங்கே ஷாப் இல்லை க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரதை விட எந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். இப்போ யோசிப்பீங்க, இப்போ நிறைய கீழே வந்து நம்முடைய சகோதரர்கள் வந்து கொமாண்ட் அடிப்பாங்க, அதை செய்யலாதா, இதை கண்ட்ரோல் பண்ணலாதா, அதை அப்படி செய்யலாம் இப்படி செய்யலான்னு சொல்லி. அதை செஞ்சு பார்த்தா தான் தெரியும். எனக்கு இருக்கிற பொறுப்பு என்னன்னு சொன்னால், என்னுடைய அன்பு சொந்தங்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த 13ஆம் தேதி நான் உங்களுக்கு அந்த தகவலை தரேன். அந்த ஷாப் க்ளோஸ், தூர இடங்கள்ல இருந்து நீங்கள் போகவானா. இது வந்து அந்த ஷாப் ஓனர்கிட்டருந்து வந்த தகவல். நீங்கள் அசௌகரியப்படக்கூடாது அப்படின்னு ஒரு காரணத்துக்காக வேண்டி தான் இந்த தகவலை சொல்கிறேன். எல்லாருக்கும் எந்த அளவுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த இடத்துல இந்த பொருள் இருக்குன்னு சொன்னீங்களோ, அதே மாதிரி இனிமேல் அந்த பொருள் வாங்குறதுக்கு போகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செஞ்சு அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. என்னன்னு சொன்னா, எனக்கு நிறைய பேர் அன்பான சொந்தங்கள் கால் பண்ணியிருந்தீங்க, அண்ணா இந்த ஷாப் எங்கட ஊருக்கு வராதா, அங்க வராதா, இங்க வராதா, நாங்க போய் வாங்கணும், இங்க இருந்து போகணும், கேட்டுட்டு போவோம்னு பார்த்தேன், ஹோல்சேல் கிடைக்காதா, ஆன்லைன்ல செய்ய மாட்டீங்களா, எக்கச்சக்கமான கால். சரியா? அதுக்காக வேண்டி தான் நான் சொல்கிறேன். இந்த இதுக்கான கேள்வி அதிகமாக இருந்ததுக்காக வேண்டி தான் நான் சொல்கிறேன். 18ஆம் தேதி வரைக்கும் இருக்குந்தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் போகிறதுக்கு வெயிட் பண்ணியிருப்பீங்க. போக வேண்டாம். அசௌகரியங்களை தவிர்ப்பதற்காக வேண்டி இந்த தகவலை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இனிமேல் வேறு எங்காவது ஒரு இடத்துல அந்த ஷாப்பை போட்டாங்கன்னு சொன்னால் அந்த தகவலை உங்களுக்கு கொண்டுட்டு வரேன். அதே நேரத்தில் இந்த பாதுகாப்பு விஷயங்கள், அதே நேரத்தில் இந்த மாதிரி க்ரௌட் வாங்கினா கண்ட்ரோல் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லி அவங்கள அதை கொஞ்சம் இன்னும் அப்கிரேட் பண்ணி செய்ய சொல்கிறேன் பெரிய இடத்துல. ஏன்னு சொன்னால், நாம் ஒரு டார்கெட் ஒன்று பண்ணி செய்வோம், அந்த டார்கெட்டை மீறும் போது ஒன்றும் செய்ய இயலாத ஒரு கட்டத்துக்கு போகும். அதுதான் இப்போ நடந்திருக்குது. முழுக்க அசௌகரியங்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டிதான் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கல்லெறிவீங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. அதுவும் என் அன்பு சொந்தங்கள் தான். நான் எப்பயுமே நெகட்டிவ் கமெண்ட்ஸை பற்றி பயப்படுறது இல்லை. அதே நேரத்தில் எந்த தகவலை நான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் யோசிப்பேன். நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது ரீச் ஆகிருக்குது, நீங்கள் நிறைய பேர் போயிருக்கிறீங்க, பிரயோசனம் அடைஞ்சிருப்பீங்க. இனிமேல் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அசௌகரியங்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டிதான் இந்த வீடியோ.
ஆல்வேஸ் நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுவோம், நல்லதை நினைப்போம். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அலா. முக்கியமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அங்கே போகிறதுக்கு இருக்கிறவங்க அந்த அசௌகரியங்களை தவிர்க்கலாம். ஏன்னு சொன்னால் எனக்கு ப்ரெக்னென்ட் லேடி ஒருத்தவங்க கூட கால் பண்ணி நாங்கள் போகிறோம் அப்படின்னாங்க. தயவு செய்து போய்விட வேண்டாம் என்று சொன்னால் உண்டு. க்ரௌடுகளை நீங்கள் நசுங்கினீங்கன்னா இன்னொரு பிரச்சனை. அடுத்தது அங்கே போய் ஷொப் இப்போ க்ளோஸ், அதில் நீங்கள் அசௌகரியங்கள் தவிர்க்கணும். அந்த ஒரு நல்ல நோக்கம் தான். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அலா.